ஆன்மீக அன்புகளுக்கு எனது வணக்கங்கள். துலாம் ராசிக்கான ஆவணி மாத பொதுப்பலன் பார்ப்போம். இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா 17/8/2024 16/9/2024 வரையான ஆவணி மாத பொது பலன்கள். இந்த ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஆவணி 10ஆம் தேதி 26/8/2024 செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகின்றார். ஆவணி 10ஆம் தேதி 26/8/2024 சுக்கிர பகவான் கன்னிராசிக்கு பயிற்சி அடைகின்றார். ஆவணி 15ஆம் தேதி 31/8/2024 புதன் பகவான் சிம்மராசிக்கு பயிற்சி. இப்படிப்பட்ட ஒரு பயிற்சியோடு இந்த ஆவணி மாதம் ஆகுது. இந்த ஆவணி மாதத்தில் துலாம் ராசி பொது பலன்கள். இந்த துலாமில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரத்துடைய 4 பாதங்கள், விசாக நட்சத்திரத்தினுடைய 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்துடைய துலாம் ராசிக்கான ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதம் கொஞ்சம் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கார் உங்களுக்கு சுக்கிரன். அதனால் உங்களுடைய பண தேவை என்ன இருந்தால் அந்த பண தேவை எல்லாமே உங்களுக்கு சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எப்படின்னு பார்த்தா உங்களுடைய தொழில் சார்ந்த முதலீடுகளில் ஒரு முன்னேற்றம், உங்கள் தொழில் அபிவிருத்தி, லாபம் அதிகரிக்கிறது, உங்களுடைய ஏற்றுமதி அதிகரிக்கிறது, இந்த விஷயங்களில் உங்களுடைய தொழில் சிறப்பான காரணத்தால் உங்களுடைய வருவாய் பெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைந்தவங்களுக்கு. அதனால் உங்களுக்கு எந்த விதமான பணத்தட்டுப்பாடு இல்லாமல் சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக அந்த ஆவணி மாதம் அமைகிறது உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னு வச்சு உங்களுக்கு இந்த ராகுவும் கொஞ்சம் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். அந்த ராகு சஞ்சரிக்கிறதால எது செஞ்சாலும் திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு எண்ணம், செயல் விவேகம். திட்டமிட்டு செய்கிறதால திட்டமிட்ட செயல், அதனால் எந்த ஒரு காரியம் வெற்றி அடையக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாதமாகவும், திட்டமிட்ட ஒரு செலவு அனாவசியம் இல்லாமல் ஒரு திட்டமிட்டு செலவை செய்கின்ற பொழுது தேவையற்ற விரை செலவுகள் தவிர்க்கப்பட்டு ஒரு நியாயமான செலவு இருக்கும்போது மீதி பணம் கையிருப்பு கண்டிப்பாக இருக்கும். அதனால் எதிர்காலத்தில் சேமிப்பு எந்தளவுக்கு முக்கியம் ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் துலாம் சமீதம் உங்களுக்கு. அதேமாதிரி இந்த பூர்வ புண்ணிய மற்றும் புத்திரஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான் அமர்ந்துக்கிறதால கொஞ்சம் குழந்தைகளுடைய கல்வி மற்றும் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக இருக்கிறதால உங்களுக்கு ஏதாவது குழந்தை உடம்பு சரியில்லாம் ஒன்று என்னென்னு போய் ஒன்று பாருங்கள், மருத்துவர் பாருங்கள். குழந்தை படிப்பு சரியாகலாம் அந்த கல்லூரியை நேராக சென்று அவங்களுடைய வகுப்பு ஆசிரியரோ இல்லை அவங்க பேராசிரியரோ கொஞ்சம் சந்தித்து பேசிட்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் குழந்தைகளுடைய கல்வியிலையும் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் எதிர்பாராத இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு பண உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் முதலீடு தேவைப்படுதுன்னா நீங்கள் எதிர்பாராதக்கிட்ட நீங்கள் விளையாட்டு கேட்டால் கூட அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய ஒரு நிதி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு இந்த புதிய ஆபரணங்கள்லாம் வாங்குகிற போது கொஞ்சம் நல்ல ஒரு யோகம் இது. அவ்வளோ ஆபரணங்கள் வாங்க அதால் ஒரு சுப பலனை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாகுது. உங்களுக்கு விலையுயர்ந்த பொருட்களே கொஞ்சம் பாதுகாப்பாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் உங்களுக்கு இருக்குது. விலையுயர்ந்த வாங்குவதை விட அதை பாதுகாப்பாக வைக்கக்கூடிய ஒரு கவனம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. உங்களுக்கு குருவின் நிலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொருள்கள்லாம் களவு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு நிலை இருக்கிறதால கொஞ்சம் வாங்குகின்ற ஆடம்பர பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது சிறப்பு. இதுதான் உங்களுடைய ஒரு பொதுவான ஒரு பலன் உங்களுக்கு. மற்ற துலாமுக்கு மிக பிரகாசமான ஒரு எதிர்காலத்தோடு நல்ல ஒரு வியாபார அபிவிருத்தியோடு இருக்கக்கூடிய மாதங்களுக்கு குழந்தைகள் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொண்டால் சிறப்பு. அப்புறம் இந்த உத்தியோகஸ்தக்காரங்க பார்த்தோம் ஜீவனக்கான சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் லாபஸ்தானத்துக்குரிய சூரியனும் சுக்கிரபானும் ஒரு நிலையை சந்திக்கிறதால உங்களுக்கு ராகுவும் தக்க தந்த உங்களுக்கு கை கொடுக்கறதால உங்களுடைய பணிச்சுமைகள் கொஞ்சம் அதிகமாகும். பணிச்சுமை அதிகமானாலும் அதை கேட்ட வருவாயும் லாபமும் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு மேலதிகாரிலாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதை பற்றி யோசிக்காதீங்க. உங்கள் பணியை திறமையாக சரியாக செஞ்சுட்டு வாங்க. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்காமல் இருந்தாலும் உங்களுக்கு போதும் உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலுவலக பிரச்சனை கொஞ்சம் இருக்குது தான் செய்யும். அதனால் யார்ட்டையும் அலுவலக பிரச்சனை கலந்து பேசாதீங்க.
நீங்கள் உண்டவங்க வேலைன்னு ஏதாவது கண்டிப்பாக உங்களுக்கு உணர்ச்சி விட்டு பேசுறது, கோவப்பட்டு பேசுறது எல்லாம், அடுத்தவங்களை போய் சப்போர்ட் பண்ணி பேசுறது எல்லாம் தயவு செய்து வேண்டாம். உங்கள் பணியை நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் வந்தாலே போதும். அதனால் உங்கள் கிரக நிலைக்கு நீங்கள் அமைதியாக இருப்பதே உங்களுக்கு மிக மிக சிறப்பு. ஓகேங்களா? இந்த தொழில் மற்றும் வியாபாரம் பார்த்தீங்கன்னா, இந்த அஷ்டம சார்ந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்து உட்காந்துருக்காங்க 8 போயிட்டு. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு தொழிலுக்கான சனி பகவான் கொஞ்சம் அனுகூலமாக இல்லை. அதனால் கொஞ்சம் சில விஷயங்களை கொஞ்சம் திட்டமிட்டு செய்யுங்க. இந்த உற்பத்தி கொஞ்சம் திட்டமிட்டு பார்த்து செய்யுங்க. அளவோடு வைத்துக்கொள்ளுங்கள். ஏற்றுமதி செய்யணும், கொஞ்சம் முன்பணம் வாங்கின ஏற்றுமதி செய்யுங்க. கொஞ்சம் கச்சா பொருட்களுடைய விலை கம்மியாக இருந்தால் கொஞ்சம் தேவையான பொருளை இறக்குமதி செஞ்சு வச்சுக்கொள்ளுங்கள். பல சில விஷயங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செய்கின்ற பட்சத்தில் தேவையற்ற உங்களுடைய நஷ்டங்களை உங்களால் கண்டிப்பாக தவிர்க்க முடியும். நிதிரங்கள்லாம் கொஞ்சம் சில பேர்கிட்ட ஃபைனான்ஸ் போட்டால் சில பேர் கொஞ்சம் காலத்தாகவும் தடை ஏற்படக்கூடிய நிலையும் இருக்குது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுடைய கூட்டாளிகள் சக ஊழியர்கள்லாம் கொஞ்சம் உங்களோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு உடையக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைது. உங்களுக்கு புதிய முதலீடை கொஞ்சம் தவிர்ப்பு நல்லது. புதுசாக ஒரு புதிய முதலீடு அமௌண்ட் அதிகம் போட்டு முதலீடு செய்வதை கொஞ்சம் தவிர்த்துடுங்க. உங்களுடைய அன்றாட உற்பத்தியை, அன்றாட வியாபாரத்தை நீங்கள் கவனிச்சிங்கனாலே போதும். அதிக ஆசைப்பட்டு அகலக்கால் வைக்காதீங்க. அதனால் கொஞ்சம் முதலீடுகளை கொஞ்சம் குறைத்து கொண்டு உங்களுக்கு பணியை மேற்கொண்டு சிறப்பு உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த மாணவர்கள்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு நல்ல இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு கொஞ்சம் கல்விக்கு அதிபதியாக புகழ்ந்து வந்து சோதனை பெற்று தகுறாரு. அதனால் கொஞ்சம் கல்வியில் சிறப்பாக இருக்கும் போது உங்களுக்கு படிப்பில் நல்லா தீவிரமாக படிக்க போகிறீங்க. அந்த தீவிர படிப்பின் மூலம் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணி நல்ல ஒரு உயர்நிலைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பெலாம் கண்டிப்பாக இருக்குது. அதனால் அந்த கல்விக்காரன் உங்களுக்கு உதவி பண்ணும்போது அந்த நிலையை நீங்கள் அடையிறதுக்கான ஒரு பிரகாசம் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அதேமாதிரி உங்களுடைய நினைவு ஆற்றலும் கிரகிப்பு தன்மை ரொம்ப பிரமாதமாக இருக்கிறதால நல்ல ஒரு எதை படித்தாலும் உடனே மெமரி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் படித்து உங்கள் படிப்புக்கு ஏற்ற ஒரு நல்ல உயர்நிலை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்லா படிங்க. மாணவ மாணவிக்கு இந்த நேர்முகத்தில் யாராவது கலந்துக்கிட்டு இதை இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம், அதுலேயும் வெற்றி பெறுவது உறுதி. அதனால் உங்களுக்கு நல்ல எதிர்கால பிரகாசம் இருக்கிறதால வேலைவாய்ப்பு நோக்கி போகின்ற மாணவர்கள், மேல்கல்வி நோக்கி போகிற மாணவர்கள் எல்லாருக்கும் ஒரு சிறந்த மாதம் அமைது பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த விவசாயத்துறை நம்மளுக்கு பார்த்த பொதுவாக இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த உங்களோட ராசிக்கு கொஞ்சம் அஷ்டமஸ்தானத்தில் சனி செவ்வாய் செஞ்சுக்கிறதால உங்களுடைய வயல் பணி கொஞ்சம் கடினமாக இருக்கும் உங்களுக்கு. ராசிக்கு 8ஆம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தை செவ்வாய் பகவான் செஞ்சிருப்பதால் உங்களுடைய வயல்வெளி கொஞ்சம் கடினமான உழைப்பை போட வேண்டியிருக்கும். உங்களுடைய கால்நடைகளால் கொஞ்சம் பராமரிப்பு செலவால் கொஞ்சம் பணம் கொஞ்சம் விரயமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் சூரியன் சுபபலன் பெற்று விளங்குவதால் கொஞ்சம் அரசாங்க சலுகைகள்லாம் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பக்கத்தில் இருக்கிறவங்க கூட தேவையில்லாமல் சண்டை போட்டாமல் உங்கள் வேலையை பாருங்கள் நீங்கள். அதனால் கொஞ்சம் வாக்குவாதம்லாம் பக்கத்தில் சண்டை போட்டுருக்காதுங்க. ஏன்னா ராசிக்கு உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் குருவும் சேர்ந்திருப்பதால் உடைய பகை உணர்ச்சியெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவும், ஆனால் தேவையற்ற பேச்சுக்களை, விவாதங்களை, சண்டைகள்லாம் கொஞ்சம் குறைத்து அமைதியாக உங்கள் பணியை செஞ்சாலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். விவசாய அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய வேலை, கால்நடைகளையும் கொஞ்சம் விரயம் ஏற்பட போது கொஞ்சம் கவனமாக இருங்க. பொதுவாக அந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் நன்மை இருக்கிற நிலையில் இருக்கிறவங்களுக்கு. அதனால் இந்த ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் 8ல் கொஞ்சம் குரு செவ்வாய் சேர்க்கிறதால கொஞ்சம் உடல் நல்ல கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் செல்லாம் ஒரு மருத்துவ போய் பார்த்து சிகிச்சை எடுக்கிறது நல்லது. கொஞ்சம் அசால்ட்டாக கேர்லெஸ்ஸாக தயவு செய்து இருக்காங்க உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டில் ஏறி இறங்குறதுலாம் கொஞ்சம் வாகனத்தில் போயிட்டு வர்றதுலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. உங்களுக்கு விபத்துகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இந்த மாதத்தை நகர்த்தி செல்வது துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பு. கொஞ்சம் கவனமாக இருங்க. பொதுவாக உங்களுக்கு அட்வைஸ்ன்னு ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களோட உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க, போக்குவரத்து கவனம் செலுத்துங்க. எதாவது உடம்பு சரியில்லை ஒன்று மருத்துவ போய் பாருங்கள். கொஞ்சம் இரவு நேர பயணத்தை தவிர்த்தாலே உங்களுக்கு போதும். உங்களுக்கு யாருக்கிட்டேயும் தேவையற்ற வாக்குவாதங்கள் தயவுசெய்து வேண்டாம். நீங்கள் ஒன்றுக்கு வேலை பாருங்கள், ஏன் சொன்னாலும் சொல்லிட்டு போடணும். உங்கள் பணியை பார்த்தாலே போதும். அலுவலகத்தையும் கொஞ்சம் மற்றவங்களாம் உங்களுடைய பேச்சுக்கெல்லாம் கொஞ்சம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் யாருக்கும் அட்வைஸ்லாம் பண்ணாமல் உங்களை நீங்களும் கொஞ்சம் விலகி இருந்து உங்களை பணியை முடித்து கொடுக்குறது உங்களுக்கு சிறப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் முடிஞ்சால் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய்ட்டு கொஞ்சம் செவ்வாய்க்கு கொஞ்சம் ஏதாவது பரிகாரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மனதுக்கு ஒரு அமைதியும் திருப்தியும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசம் உங்களுக்கு. சந்திராஷ்டிரம் பார்த்திங்கன்னா
ஆவணி மாதம் 10ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் போது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தேவையற்ற பேச்சுக்களை தேவையற்ற செயல்களை கொஞ்சம் குறைப்பது, அமைதியாக இருப்பது நல்லது உங்களுக்கு. மற்றபடி இந்த துலாம் ராசிக்கு ஒரு அற்புத மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.